நான் வந்து தென்காசி மாவட்டம் கடையம் வட்டாரத்தில் உள்ள வட்டார இயக்க மேலாளராக பணிபுரியுதேன். இப்போ வந்து இங்கே கடையம் வட்டாரத்தில் வந்து தேனீ வளர்ப்பு தொகுப்பு வந்து பயிற்சி ட்ரைனிங் வந்து ஆர்செட் மூலம் நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக 10 நாளைக்கு ட்ரைனிங் கொடுக்காங்க. அதில் நம்ம கடையம் ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள கீழக்கடையம், தெற்கு கடையம், திருமலைப்பபுரம், முதலியார்பட்டி ஊராட்சியில் உள்ள நம்ம பயனாளிகள் வந்து கலந்துருக்காங்க. வணக்கம், என்னோட பேர் கண்ணம்மாள். நாங்கள் வந்து தென்காசி மாவட்டம் கடையம் ஊராட்சி ஒன்றியத்தில் திருமலைப்பபுரம் பஞ்சாயத்துலேருந்து ஐஓபி ஆர்சிடி நிறுவனத்திலேருந்து எங்களுக்கு தேனீ வளர்ப்பு பயிற்சி கொடுத்துட்ருக்காங்க. 10 நாள் இந்த பயிற்சியில் நாங்கள் கலந்துக்கிட்டோம். எங்களுக்கு வந்து நல்ல பயனுள்ளதாக இருக்குது. எங்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த இது உறுதுணையாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். இதில் முதல் பயிற்சியாக எங்களுக்கு வந்து மகரந்த சேர்க்கை பற்றி சொல்லி கொடுத்தாங்க. மகரந்த சேர்க்கையில் வந்து தேனீக்கள் வந்து ஒரு பூவிலேருந்து இன்னொரு பூவுக்கு வந்து மாறும்போது அதோட மகரந்த கூடையில் மகரந்த தூள்கள் ஒட்டி இன்னொரு பூக்கு மாறும்போது தான் நமக்கு தாவரங்கள் வந்து பூ பூக்கோ காய் காய்க்கவோ நமக்கு வந்து அது உறுதுணையாக இருக்குது. நம்மளோட உணவுக்கு ஆதாரமாக இருக்கிறது வந்து இந்த தேனீ. இந்த உலகின் மிக உன்னதமான உயிர்கள் இந்த தாவரங்கள். ஏனென்றால் இந்த தாவரங்கள் மட்டுமே 3 உலகங்களிலும் வாழும் திறன் படைத்தது. நிலம், நீர், காற்று. நாம் எல்லாம் காற்றில் வாழக்கூடிய உயிர்கள், நீரில் வாழக்கூடிய உயிர்கள் என்று தனியாக உண்டு, நிலத்திற்குள் வாழக்கூடிய உயிர்கள் என்று தனியாக உண்டு. இந்த தாவரங்கள் நிலத்திலும் நீரிலும் காற்றிலும் வாழக்கூடிய திறன் படைத்தவை. ஆனால் இந்த தாவரங்கள் தன்னைத்தானே பெருக்கிக் கொள்ளக்கூடிய திறன் படைத்திருந்தாலும் தேனீக்களின் உதவி இல்லாமல் ஒருபோதும் இது வாழ முடியாது. இந்த தாவரங்களில் பூக்கும் ஆண் பூவிலிருந்து பெண் பூவிற்கு மகரந்தத்தை கடத்தும் ஒரு உன்னத உயிரினம்தான் இந்த தேனீக்கள். இந்த தேனீக்கள் தான் மகரந்த சேர்க்கை செய்கிறோம் என்று தெரியாமலேயே தன் உணவிற்காக தேனை சேகரிக்கச் செல்லும் இடத்தில் மகரந்தத்தையும் சேகரித்து கொண்டு அடுத்த பூவில் சென்று மகரந்த சேர்க்கையை நிகழ்த்திவிட்டு செல்கிறது. இவை இயற்கையின் படைப்புகளில் மிக முக்கியமான ஒன்றாகும். இந்த தேனீக்களின் வாழ்வில் நாம் நிறைய கற்றுக்கொள்கின்றோம். இந்த தேனீக்கள் மட்டும் இல்லை என்றால் இந்த உலகில் எந்த ஒரு உயிரினங்களும் வாழ்வதற்குண்டான சூழ்நிலைகள் இருக்காது. இந்த தேனீக்கள் மட்டும் இல்லை என்றால் இந்த உலகம் பாலைவனமாக மாறிவிடும். ஏனென்றால் இங்கு தாவரங்கள் வாழ்வதற்குண்டான சூழ்நிலை அனைத்தும் இருந்தாலும் தாவரங்கள் மீண்டும் பல்கி பெருகாவிடில் இந்த உலகம் பாலைவனமே. இந்த தேனீக்கள் கூட்டத்தில் ராணி தேனீ, ஆண் தேனீ, வேலைக்கார தேனீக்கள் என்று 3 வகைகள் உள்ளன. இந்த 3 தேனீக்களிலும் இந்த வேலைக்கார தேனீக்கள் மிக முக்கியமான ஒன்றாகும். ஒரு முட்டையை எடுத்துக்கொண்டு சென்று அதை ஆண் தேனீயாகவும் வேலைக்கார தேனீயாகவும் ராணி தேனீயாகவும் உருவாக்கக்கூடிய திறன் படைத்தவை இந்த வேலைக்கார தேனீக்கள் மட்டுமே. இந்த வேலைக்கார தேனீக்களுக்கு மட்டுமே மகரந்த கூடை என்ற ஒன்று உண்டு. இந்த மகரந்த கூடை என்பது அவைகளின் பின்னங்கால்களில் இருக்கும் முடிகள் அமைப்பே ஆகும். இந்த முடிகளில் ஒட்டிக்கொண்டு வரும் மகரந்த தோள்கள் மட்டுமே மகரந்த சேர்க்கைக்கு பயன்படுகின்றன. மீதமுள்ள மகரந்த தோள்களை தனது கூட்டில் சேகரித்து தன் குஞ்சுகளுக்கு உணவாக கொடுக்கின்றது. இந்த தேனீக்கள் மிக அருமையாக கையாள்கிறது இந்த பூக்களை. ஏனென்றால் மிக நுட்பமான வேலைகளை செய்யும் படைப்பாளிகளில் இந்த தேனீக்கள் மிக முக்கியமானவை. ஒரு சொட்டு தேனை சேகரிக்க 50 முறை இந்த தேனீக்கள் பறந்து சென்று பணிபுரிகின்றன. அப்படி இருந்தாலும் ஒரு நாளும் சோர்ந்து போவதில்லை. ஒவ்வொரு நாளும் புதிய புதிய பூக்களை சந்தித்து அவைகளில் மகரந்த சேர்க்கையையும் நிகழ்த்திவிட்டு தேனையும் சேகரித்து கொண்டு வந்து கூட்டினுள் சேகரிக்கின்றது. அவற்றின் உழைப்பைத்தான் நாம் திருடிக்கொள்கிறோம் என்று புரிந்து கொள்ளுங்கள். இருப்பினும் இந்த தேன் மிக மருத்துவ குணம் வாய்ந்தது. ஒவ்வொரு பூக்களிலிருந்தும் மிக நேர்த்தியாக கொண்டு வரப்பட்டு சேர்க்கப்படுகின்ற இந்த தேன் மருத்துவ குணம் நிறைந்ததாகும். உங்கள் குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் ஏன் நாம் அனைவரும் கூட ஒரு நாளில் குறைந்தபட்சம் 60 மில்லிகிராம் தேனை நாம் உட்கொள்ள வேண்டும். அப்போது நமது ஆரோக்கியம் மிகவும் பாதுகாக்கப்படுகிறது. உலகம் முழுவதும் எண்ணற்ற தேனீ வகைகள் இருந்தாலும் மிக குறிப்பாக
தேனை சேகரிக்கும் பூச்சிகளை மட்டுமே நாம் தேனீக்கள் என்று அழைக்கின்றோம். அவ்வாறு சேமிக்கும் தேனீக்கள் உலகின் ஒவ்வொரு இனங்களிலும் பல வகை உண்டு. மிக குறிப்பாக இந்தியாவில் 4 இனங்கள் மிக பெரும் தேனை சேகரிக்கும் ஈக்களாக உள்ளன. மலைத்தேனி, அடுக்குத்தேனி, கொம்புத்தேனி, கொசுத்தேனி என்று 4 வகை இனங்கள் மட்டுமே மிக நிறைய தேனை சேகரிக்கும் தேனீக்களாக விளங்குகின்றன. பாரம்பரிய இனங்களாக எத்தனையோ தேனீக்கள் நம் பகுதியில் இருந்தாலும் மிக பெரும் வரவேற்பை பெற்றுள்ள இந்த மருத்துவ குணம் கொண்ட தேன்கள் இந்த 4 வகை மட்டுமே. மலைத்தேனீக்கள் உருவத்தில் பெரியவையாக இருக்கின்றன. மலைத்தேனியை அடுத்து உருவத்தில் மிகச்சிறியதும் தேனை மிக நிறைய சேகரிக்கும் திறன் பெற்றதுமான பொந்து தேனி என்று அழைக்கப்படும் அடுக்கு தேனி அடுத்ததாக உள்ளது. வணக்கம், என் பெயர் பேச்சியம்மாள். தென்காசி மாவட்டம் கடையம் ஒன்றிய ஊராட்சி பஞ்சாயத்து தெற்கு கடையம். இங்கே வந்து ஒரு 10 நாள் ட்ரைனிங் தேனி வளர்ப்பு பற்றி சொல்லிக் கொடுத்தாங்க. அதுக்கு வந்திருந்தேன். இது புதுசாக இருக்குது. இது வரைக்கும் இப்படி ஒரு அனுபவம் கிடைச்சதில்லை. அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் சாரால் பர்வி. நான் கடையத்துலேருந்து நான் வரேன். இங்கே தேனி வளர்ப்பு ஆர்சிடி மூலமாக ஃப்ரீயாக சொல்லிக் கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க. அது எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்குறதுக்கு தான் நான் வந்தேன். இங்கே வந்து பார்த்தா ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. வணக்கம், என் பேர் மீரா. நான் வந்து தென்காசி மாவட்டம் கடைய வட்டாரத்தில் வீராசந்திர ஊராட்சியிலேருந்து இங்கே வந்து தேனி வளர்ப்பை பற்றி சொல்லிக் கொடுத்தாங்க. 10 நாள் ட்ரைனிங் சொல்லியிருந்தாங்க. நான் அங்கே வந்து இதை வந்து கற்றுக்கிட்டேன்.